பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை 2000 ரூபாய் வரை கொடுத்து மாற்றிக்கொள்ளலாம் என்ற நடைமுறை இன்று இரவுடன் முடிவடைகிறது. பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் வங்கியில் கொடுத்து கூட இனிமேல் மாற்றிக்கொள்ள முடியாது. இன்று இரவு முதல் அந்த நடைமுறை மறைக்கப்படுகிறது என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, மின் கட்டணம், தண்ணீர் கட்டணம் போன்றவற்றிற்கு பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை டிசம்பர் 15ஆம் தேதி வரை செலுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்பார்த்தது நாளையில் இன்று இரவிலிருந்து 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு, அந்த அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்த அறிவிப்பு இந்த கால அவகாசம் நீட்டிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று இரவிலிருந்து 2000 ரூபாய் கூட வங்கிகளில் நீங்கள் அந்த பணத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. பழைய 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ள முடியாது என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை டெல்லியிலிருந்து தருகிறார் நமது செய்தியாளர் சலீம். சலீம், தற்போது மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு குறித்து சொல்லுங்க. அதாவது இப்ப மத்திய அரசு என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும் பொழுது, இன்று இரவு முதல், அதாவது நாளையில இருந்து வங்கிகள்ல நாம போய் பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை கொடுத்து சில்லறையோ அல்லது புதிய 2000 ரூபாய் நோட்டோ நாம மாற்றிக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டவர் இந்தியாவில கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் ஒரு வாரத்துல 5000 ரூபாய் வரைக்கும் பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை கொடுத்து மாற்றிக்கொள்ளலாம். இதுக்கு உண்டான என்ட்ரியை அவங்களோட பாஸ்போர்ட்ல இந்த தகவலை பதிவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி 5000 ரூபாய் மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வெளிநாட்டவர்களுக்கு. இது அல்லாமல் ஒரு சில அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. அதாவது தண்ணி பில் மற்றும் கரண்ட் பில் ஏற்கனவே நாம கட்டாம டியூ வச்சிருந்தாலோ அல்லது இந்த மாசத்துக்கு நாம பில் கட்ட முற்பட்டாலோ டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் தண்ணி பில்லும் கரண்ட் பில்லும் நாம கட்டிக்கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம பல்லூரிகள்லயும் கல்லூரிகளிலும் மாநில ஆகட்டும் அப்படி இல்ல மத்தியில ஆகட்டும் 2000 ரூபாய் வரைக்கும் பள்ளிகள்ல நாம ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை கொடுத்து நாம ஃபீஸ் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்ப ஆங்கிலத்துல ஒரு பிரஸ் ரிலீஸ் இப்பதான் கையில வந்திருக்கு. அந்த பிரஸ் ரிலீஸ் நான் அப்படியே படிச்சு காட்டுறேன், அப்படியே உங்களுக்கு தமிழாக்கமும் பண்றேன். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறது மத்திய, அதாவது அருண்ஜேட்லி அவர்களுடைய அலுவலகத்திலிருந்து வந்திருக்கு, மத்திய நிதி அமைச்சகத்திலிருந்து. என்ன சொல்லியிருக்காங்க, after due consideration of all relevant aspects, the central government takes various decisions relating to certain operational aspects of the scheme relating to cancellation of legal tender character of old 500 and 1000 rupees notes. அப்படி போட்டு பேசிக்கா ஒரு சில தகவல் எல்லாம் போட்டிருக்காங்க. நான் இப்ப உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் மட்டும் படிச்சு காட்டுறேன். No over the counter exchange of old 500 and 1000 rupees note after midnight of 24 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை இன்று இரவு முதல் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு certain other exemptions continue till, அதாவது டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு சில விஷயங்களுக்காக 500 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் கொடுத்திருக்காங்க. அந்த பட்டியல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது கான்சிக்வென்ட்லி தேர் வில் பி நோ, ஒரு மறுபடியும் அதே பாயிண்ட் ரிப்பீட் பண்ணிருக்காங்க, த்ரூ ஓல்ட் 500 டிசைட் அண்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட்ஸ் ஃபார் த டிரான்சாக்ஷன் அண்டர் ஆல் எக்ஸம்ப்ஷன் கேட்டகரிஸ் வில் நவ் பி அக்செப்டட் ஒன்லி த்ரூ 500 நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேமெண்ட் ஆஃப் ஸ்கூல் ஃபீஸ் ₹2000 per ஸ்டூடெண்ட், அதாவது ஒரு மாணவருக்கு மத்திய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கம் அல்லது முனிசிபாலிட்டி அல்லது லோக்கல் பாடி பள்ளிக்கூடங்கள்ல ஒரு மாணவனுக்கு 2000 ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் கட்டிக்கொள்ளலாம், கட்டணம் கட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள்ல. அதே போல கல்லூரிகளுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய மற்றும் மாநில அரசு கல்லூரிகளுக்கு மட்டும் இது பொருந்தும், இந்த மாதிரி ஃபீஸ் கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் டுவர்ட்ஸ் ப்ரீபெய்டு மொபைல் டாப் அப் லிமிட் ஆஃப், அதாவது யாராவது ப்ரீபெய்டு கார்டு வச்சிருந்தா அவங்களுடைய மொபைல் போனுக்கு 500 ரூபாய் வரை டாப் அப் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல கோஆபரேட்டிவ் கடைகள்ல இருந்து நம்ம 5000 ரூபாய் வரைக்கும் பொருட்கள் வாங்கி கொள்ளலாம் பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் கொடுத்து அப்படின்னு சொல்றாங்க. பேமெண்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் அரியர்ஸ் டியூஸ் டு யூட்டிலிட்டிஸ் வில் பி லிமிடெட் ஒன்லி டு, அதாவது அத்தியாவசிய தேவை அப்படின்னு வரும் பொழுது தண்ணீர் பில் மற்றும் கரண்ட் பில் கட்டுவதற்கு இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் ஃபெசிலிட்டி வில் கண்டினியூ டு தி அவைலபிள் ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வர்த்தக நிறுவனங்களுக்கு அல்ல, வெறும் தனிநபர் மற்றும் வீடுகள் சார்பாக தண்ணீர் மற்றும் கரண்ட் பில் 500 ரூபாய் 1000 ரூபாய் கொண்டு கட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில 2 பாயிண்ட் மட்டும் இருக்கு, அதை நான் இப்ப உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். 2ஆம் தேதி வரைக்கும் சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் செலுத்த தேவையில்லை, ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 3ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 3ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை சுங்கச்சாவடிகள்ல
ரூபாய் நோட்டை மட்டும் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1000 ரூபாய் நோட்டு இங்க கொடுக்கல என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெளிநாட்டவர் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுனால வாரத்துக்கு 5000 ரூபாய் அவங்க வங்கிகளில் போய் மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற தகவலை ரொம்ப டீடைல்டு பிரஸ் ரிலீஸா கொடுத்திருக்காங்க. சலீம், இப்போ பெட்ரோல் பங்க்ஸ்ல நம்ம அந்த 500 1000 ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்தி நம்ம பெட்ரோல் போடலாம், டீசல் போடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அது இன்னையோட, அதாவது 24ஆம் தேதி வரைக்கும் அதற்கான இது இருந்தது. அதே மாதிரி மருத்துவமனைகள்ல, அதே மாதிரி பார்மசிஸ்ல நீங்க இந்த 500 1000 ரூபாய், பழைய 500 1000 ரூபாய் நோட்டுகளை கொடுத்து மாத்தலாம். இதுல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க? இல்ல நான் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டணும் அப்படின்னு போறேன் அப்படின்னா அதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருக்காங்களா? இந்த 500 1000 ரூபாய் நோட்டுகளை நான் பயன்படுத்த முடியுமா? நீங்க இப்ப சொன்ன அனைத்து விஷயங்களும் அவங்க கொடுத்திருக்க செய்தி குறிப்புல இத வந்து சொல்லவே இல்லை. அவங்க கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பள்ளிக்கூடத்திற்கும் கல்லூரிக்கும் ஃபீஸ் கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல அத்தியாவசிய தேவைகள்ல தண்ணீர் பில்லுக்கும் கரண்ட் பில்லுக்கும் மட்டும்தான் இது பொருந்தும். வீடுகளுக்கு, அது கூட கமர்ஷியல் அப்படிங்கிற வார்த்தை அவங்க பயன்படுத்துவது கிடையாது. வர்த்தக ரீதியில போய் 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து கட்ட முடியாது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆக இப்ப அரசு கொடுத்திருக்கும் தகவலின்படி நாம வைத்து பார்த்தால், இன்றோடு ஏற்கனவே கொடுத்த தகவலின்படி இன்றோடு பெட்ரோல் பங்குகள்ல சரி, மருத்துவமனைகள்ல சரி, அது மட்டும் இல்லாம மருந்தகங்களும் சரி இன்றோடு முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளையும் தொடரும் அப்படின்னு எந்த அறிவிப்பும் இல்லாத காரணத்தினால் தற்போது வந்திருக்கும் தகவலை அடிப்படையில் நாம் வைத்து பார்க்கும் பொழுது இன்றோடு முடிகிறது. நாளையிலிருந்து மருத்துவமனைகளிலும் பெட்ரோல் பங்குகளிலும் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற எந்த உறுதியும் எந்த அறிவிப்பும் அரசாங்கத்திடமிருந்து இதுவரை வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சலீம், இன்னைக்கு மத்திய நிதியமைச்சர் வந்து வங்கிகளுடைய தலைவர்கள்ட்ட வீடியோ கான்பரன்சிங் மூலமா பேசினாங்க. அதுல வந்து இது ஒரு சரியான நேரம், மக்களை வந்து இணைய வழியான பரிமாற்றத்திற்கு கொண்டு வர்றதுக்கு இது ஒரு சரியான நேரம், வங்கிகள் இதை சரியா பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனுடைய பின்னணியை இதை நம்ம பார்க்க முடியுமா? ஏன்னா வந்து என்னால நீ பணத்தை வந்து பணத்தாள்கள், பண நோட்டுகளை வந்து இனிமேல் பயன்படுத்துறதை குறைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி சொல்லியிருந்தாரு. இப்ப வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு பார்க்கும் பொழுது வாங்கிட்டு இருந்த மாற்றிக்கொண்டிருந்த 2000 ரூபாய் நோட்டுகளை இனிமேல் நான் மாற்ற முடியாது அப்படின்ற ஒரு பொசிஷன் தான் இருக்கு. ஸோ இனிமேல் நான் வங்கிகள்ல போய் செக்கோ இல்ல டிடிஓ தான் நான் போட்டு எடுக்க முடியும், இல்ல வித்ட்ரால் ஸ்லிப் போட்டு தான் எடுக்க முடியும், இல்லைன்னா நான் கார்டு, என்னுடைய டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ ஸ்வைப் பண்ணிட்டு அதுக்கு நான் பணம் பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பொசிஷன் தான் இருக்கும். ஸோ இது அந்த பணம் இல்லாத, பண நோட்டுகள் இல்லாத பரிவர்த்தனை, இணைய பரிவர்த்தனைக்கு மாற்றுவதற்கு மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி இன்னைக்கு சொன்னாரு. அதற்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எடுத்துக்க முடியுமா? அதாவது இதை வந்து ஒரு கட்டளையாக இல்லாமல் ஒரு அறிவுரை போல இன்னைக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, மத்திய நிதியமைச்சர் டெல்லியிலிருந்து காணொலி காட்சிகள் மூலம் தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகள் உடைய பிரதிநிதிகளோடு பேசினார். அப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, ஆன்லைன் டிரான்சாக்சன் நீங்க சொன்னது மாதிரி டெபிட் கார்டு ஆகட்டும், கிரெடிட் கார்டு ஆகட்டும், ஆன்லைன் பேங்கிங் ஆகட்டும், இது மூலமாக வர்த்தகம் செய்வதை அதிகரிக்க வேண்டும், நீங்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம நோட்டுகளுடைய புழக்கத்தை பற்றி அவர் அவங்க கிட்ட அதிகம் பேசல. ஆன்லைன் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பாயிண்ட் சொன்னார், இந்திய மக்கள், அதாவது 80 கோடி கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகள் இந்திய மக்களிடையே உலா வருகிறது. இதில் 40 கோடி கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளை மக்கள் அடிக்கடி பயன்படுத்தி வருகிறார்கள் அப்படின்னு சொன்னார். இது நம்ம 40 கோடி மக்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா ஒருத்தரே என்ன பண்ணுவாரு, 4-5 கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சிருக்கவங்க கூட இருக்காங்க, ஒருத்தரே 6-7 கூட வச்சிருப்பாங்க. அந்த அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டும். ஆனால் நிதியமைச்சர் இன்னைக்கு அதாவது வங்கிகளுடைய பிரதிநிதிகள் கிட்ட ஆன்லைன் பேங்கிங்ல நீங்க கவனம் செலுத்துங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறத நாம பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. 2000 ரூபாய் நோட்டு இப்ப புழக்கத்துல இருக்கு. 500 ரூபாய் நோட்டு அதிகமா புழக்கத்தில் இல்லை என்றாலும் கூட கூடிய விரைவில் அது கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க. மிக முக்கியமான அறிவிப்பு இன்று அரசாங்கத்தை பொறுத்தவரை, பெட்ரோல் பங்குல இன்று இரவோட முடியுதுன்னு ஏற்கனவே சொன்னாங்க. இதை நீட்டிக்கிறோம் அப்படின்னு எந்த அறிவிப்பும் இல்லை. அதே போல மருத்துவமனை, அதன் பிறகு மெடிக்கல் ஷாப்லயும் இன்றோட முடியுதுன்னு சொன்னாங்க. இதையும் நீட்டிக்கிறோம் அப்படின்னு அரசாங்கம் கிட்ட இருந்து எந்த அறிவிப்பும் இல்லை. மாறாக அவர்களுடைய முக்கிய அறிவிப்பு அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது, தண்ணீர் பில்லும் கரண்ட் பில்லும் வீடு சம்பந்தப்பட்ட பில்ல கட்டிக்கலாம், இதுவே வர்த்தகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்ல. அதே போல பள்ளிக்கூட கல்லூரிகள், மாநில அரசு, மத்திய அரசு, முனிசிபாலிட்டி எல்லாம் பள்ளிக்கூட கல்லூரி மாணவர்கள் 2000 வரைக்கும் ஒரு மாணவருக்கு
ஃபீஸ் கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க. பழைய 500 ரூபாய் 1000 ரூபாயில மொபைல், அதாவது மொபைல் வந்து ப்ரீபெய்டு கார்டு வச்சிருக்கவங்க 500 ரூபாய் வரைக்கும் இதை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தகவல் தான் வெளியிட்டு இருக்காங்களே தவிர பெட்ரோல் பங்குகள்லயோ அல்லது மருத்துவமனைகள்லயோ 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற எந்த நீட்டிப்பும் இல்லை. இது குறித்த தகவலும் மத்திய அரசிடமிருந்தும் இன்று வந்து வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது அதாவது என்ன பிரேக்கிங் நியூஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இல்லத்தில் முக்கிய அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள். கூட்டம் ஆரம்பித்து விட்டது. இந்த கூட்டத்தின் முடிவிலும் முக்கிய முடிவு ஏதாவது எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம வந்து எதிர்பார்க்கலாம். முக்கிய முடிவு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும் பொழுது அரசாங்கம் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு தனிநபர் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை கொண்டு வந்து தன்னுடைய அக்கௌண்ட்ல போட்டாருன்னா வங்கிகளே இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, வருமான வரித்துறைக்கு தகவல் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ஃபைனும் உண்டு, அபராதமும் கட்டணும். அதாவது அவங்க எவ்வளவு வரி கட்டணுமோ அதில் இரட்டிப்பாக அபராதமும் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதால நிறைய பேர் பயந்து போய் நோட்டை கொளுத்துறாங்க. சாலை ஓரங்கள்ல நோட்டை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. இதற்காக என்ன நடவடிக்கை அடுத்த கட்டமாக மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில மத்திய அமைச்சரவை கூட்டத்துல பேசுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சில முக்கியமான அறிவிப்பும் இந்த கூட்டம் முடிந்த பிறகு வெளியாகும் என தெரிகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இல்லத்தில் இப்பொழுது இந்த கூட்டமானது தொடங்கியுள்ளது அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் வந்திருக்கு.